12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.9 முதல் கணக்கு பார்க்கலாம். ஆர் வெக்டார் டாட் 2 i கேப் மைனஸ் 7 j கேப் பிளஸ் 4 k கேப் சமம் 3 மற்றும் 3x மைனஸ் 5y பிளஸ் 4z பிளஸ் 11 சமம் 0 என்ற தளங்களின் வெட்டுக்கோடு வழியாகவும் -2, 1, 3 என்ற புள்ளி வழியாகவும் செல்லும் தளத்தின் சமன்பாடு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெக்டர் சமன்பாட்டை முதல்ல கார்ட்டீசியன் அமைப்புக்கு மாற்றலாம். ஆர் வெக்டார் டாட் 2 i கேப் மைனஸ் 7 j கேப் பிளஸ் 4 k கேப் சமம் 3. ஆர் வெக்டாருக்கு பதிலாக xi கேப் பிளஸ் yj கேப் பிளஸ் zk கேப்னு பிரதியிடலாம். டாட் 2 i மைனஸ் 7 j பிளஸ் 4 k கேப் சமம் 3. இரண்டு மதிப்புகளையும் புள்ளி பெருக்கம் செய்யும் பொழுது i உறுப்புடன் i உறுப்பு, j உடன் j, k உடன் k பெருக்கலாம். x பெருக்கல் 2 பிளஸ் y பெருக்கல் மைனஸ் 7 பிளஸ் z பெருக்கல் 4 சமம் 3. 2 பெருக்கல் x 2x பிளஸ் இன்ட்டு மைனஸ் 7y பிளஸ் 4z வலதுபுறம் இருக்கக்கூடிய பிளஸ் 3 இடதுபுறம் வரப்போ -3 ஆகும், ஈக்குவல் டு 0. இது ஒரு தளத்தின் சமன்பாடு. வினாவில் இருக்கக்கூடிய மற்றொரு தளத்தின் சமன்பாடானது 3x மைனஸ் 5y பிளஸ் 4z பிளஸ் 11 ஈக்குவல் டு 0. தேவையான தளத்தின் சமன்பாடானது இந்த இரண்டு தளங்களும் வெட்டுக்கோடு வழியாகவும் -2, 1, 3 என்ற புள்ளி வழியாகவும் செல்வதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இதில் இருந்து புது தளத்தின் சமன்பாடு அமைக்கணும்னா இரண்டு தளங்களையும் கூட்டணும். ஏதாவது ஒரு தளத்தின் சமன்பாட்டை ஒரு திசையிலியால் பெருக்கலாம். இப்போ முதல் சமன்பாட்டை அப்படியே எழுதிடலாம். 2x மைனஸ் 7y பிளஸ் 4z மைனஸ் 3. இரண்டாம் சமன்பாட்டை லேம்டாவால் பெருக்கலாம். பிளஸ் லேம்டா பெருக்கல் 3x மைனஸ் 5y பிளஸ் 4z பிளஸ் 11 சமம் 0. இந்த தளமானது -2, 1, 3 என்ற புள்ளி வழியாக செல்வதாக கொடுக்கப்பட்டுள்ளது. -2, 1, 3 என்ற புள்ளி வழியாக செல்வதால் புள்ளியே இதில் பிரதியிடலாம். x, y, z பதிலாக புள்ளிகளை பிரதியிடலாம். 2 பெருக்கல் எக்ஸின் மதிப்பு -2, -7 பெருக்கல் ஒய்யின் மதிப்பு 1, பிளஸ் 4 பெருக்கல் இசட்டின் மதிப்பு 3, -3, பிளஸ் லேம்டா பெருக்கல் 3 பெருக்கல் எக்ஸின் மதிப்பு -2, -5 பெருக்கல் ஒய்க்கு 1, பிளஸ் 4 பெருக்கல் இசட்டு 3, பிளஸ் 11 சமம் 0. இதை சுருக்கும் பொழுது 2 பெருக்கல் -2 -4, 4 7 7, 3 12, -3, பிளஸ் லேம்டா பெருக்கல் -6 -5 பிளஸ் 3 12 பிளஸ் 11 சமம் 0. -4ஐயும் 7ஐயும் கூட்டும் பொழுது மதிப்பு -11, -11 பிளஸ் 12 எனும் பொழுது 1, 1 -3 எனும் பொழுது -2, பிளஸ் லேம்டா பெருக்கல் 6 -15 -11, -11 பிளஸ் 11 0 ஆகுது. மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு பிளஸ் 12, இது பிராக்கெட்டில் ஈக்குவல் டு 0. -2 பிளஸ் 12 லேம்டா ஈக்குவல் டு 0. லேம்டாவின் மதிப்பு கணக்கிடணும். 12 லேம்டா ஈக்குவல் டு -2 வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் 2 ஆகும். லேம்டா ஈக்குவல் டு 2/12, 1 2 6 2 12. லேம்டாவின் மதிப்பானது 1/6 ஆகும். லேம்டா ஈக்குவல் டு 1/6ன்னு தளத்தின் சமன்பாட்டில் பிரதியிடலாம். லேம்டா ஈக்குவல் டு 1/6 என தளத்தின் சமன்பாட்டில் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பானது 2x மைனஸ் 7y பிளஸ் 4z மைனஸ் 3. லேம்டாவின் மதிப்பு 1/6 பெருக்கல் 3x மைனஸ் 5y பிளஸ் 4z பிளஸ் 11 சமம் 0. 6ஆல் குறுக்கு பெருக்கம் பண்ணி 6 பொதுவாக்கிட்டோம்னா 6 பெருக்கல் 2x மைனஸ் 7y பிளஸ் 4z மைனஸ் 3. 1ஆல் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான். 3x மைனஸ் 5y பிளஸ் 4z பிளஸ் 11 சமம் 0. 6ஆல் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கும் பொழுது 6 2 12x மைனஸ் 6 42y பிளஸ் 6 4 24z மைனஸ் 18 பிளஸ் 3x மைனஸ் 5y பிளஸ் 4z பிளஸ் 11 சமம் 0. எக்ஸ் உறுப்புகள்லாம் கூட்டும் பொழுது 12 பிளஸ் 3 மதிப்பு 15x, மைனஸ் 42 மைனஸ் 5 மதிப்பு minus 47y, 24z பிளஸ் 24z எனும் பொழுது 28z, -18 + 11 எனும் பொழுது மதிப்பு -7 சமம் 0. இதுவே தேவையான தளத்தின் சமன்பாடு ஆகும். Therefore தேவையான
தளத்தின் சமன்பாடானது 15x மைனஸ் 47y ப்ளஸ் 28z மைனஸ் 7 = 0 ஆகும்.